சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்களுக்கு வரைக்கும் பிடிக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி கொடுத்தாலும் சலிப்பே தட்டாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, வினிகர், 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 3-4 வாட்டி கழுவிருந்தேன். ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்காவாக வடிக்கிற ரைஸ் தான். ரைஸ் எப்போவுமே ஒரு 90% ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வடிகட்டிடணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிடும். ரைஸ் ஆயிடுச்சு, வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஸ்டெய்னரில் போட்டுங்க. ஸ்டெய்னரில் போட்டு இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்கறி வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரொக்கோலி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்ட் வெஜிடபிளோ எது வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. ப்ரொக்கோலிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சைனீஸ் ஓக் இல்லைனா கடாயில் எண்ணெய், சாதாரணமாக சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லை வேக வைப்பாங்க தண்ணியில் போட்டு. நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கிறதுக்காக நான் சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு இது சைனீஸ் ஓக்லேயே வதக்கிடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதை செப்பரேட்டாக மாற்றி வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு கலராகி வரணும். அந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 முட்டை, எவ்வளோ ரைஸ் போட்டிங்களோ அதுக்கு தேவையான அளவு முட்டை போட்டு நம்ம வந்து பொரியல் மாதிரி இங்கே பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வரணும். இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். வேறு வெஜிடபிள்னா கூட நீங்கள் வெஜிடபிள் போட்டுக்கலாம். வேக வச்ச சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸை வந்து ஆல்ரெடி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகு, லைட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் ரெண்டுமே கொஞ்சம். டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை கலர் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஆயில், எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளூட்டமேட், அஜினமோட்டோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். கொஞ்சமாக சுகர், இதெல்லாம் போட்டு ஹை ஃபைலெல்லாம் டாஸ் பண்ணிக்கோங்க. அரிசி ஏன் தெரியுமா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், இது மாதிரி டாஸ் பண்ணும்போது அரிசி வந்து உடையாமல் இருக்கும் நமக்கு. இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனே வடித்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஹை ஃபைலில் டாஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே நீட்டாக குச்சாக கிடைக்கும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிப்பியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்போவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.